வெல்கம் டு கேரளத்தின் தமிழ் சமையல் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்குற ரெசிபி பீஃப் கறி எப்படி செய்கிறது தான். அதில் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறோம். முன்னாடி ஸ்பைசியான ஜாமான்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ரெண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக முருகினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஆட் பண்ணுறதோட நம்ம எப்பவும் போல் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். இப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிக்கிறோம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து அதோட நம்ம கலர் ஃப்ளேவர் கிடச்சிரும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். அதை கொஞ்சம் அரைச்சி போடணும். நம்ம நசுக்கி மட்டும் தான் போட்டிருக்கோம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா போட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறோம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ண மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி அதோட தண்ணியை ஊற்றி தேவையான அளவுக்கு திக்காக கொஞ்சம் மசாலாவை சேர்த்து ஜீரக சோம்புத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பீஃபையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். பீஃப் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்தால் அருமையான பீஃப் குழம்பு ரெடி. பீஃபை சுத்தம் பண்ணி வெந்நீரில் பீஃபை போட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம குக்கர் இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடை. தேங்க்யூ.